children, welcome back to Neck Academy யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து சேனலில் பார்க்க போகிறேன் என்னட்டு சொன்னிட்டு ஃபஸ்ட் லெசன் நான் வந்து தமிழ் மீடியத்தில் செய்யலை இன்னும். ஸோ ஃபஸ்ட் லெசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் 6ல் யூனிட் 1 வட்டங்கள். அதுக்கு முன்னுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆவா நெக் அகாடமி யூடியூப் சேனல். நான் ஃபுல் புக்ஸை கொஞ்சமாக முடிக்கிறது தான் போகிறேன். இதில் இங்கிலீஷ் மீடியம் வேணுன்றவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் போய் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் 1 by 4 ரெண்டையும் படிச்சு கொள்ளையிலுமானவங்க படிச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கிரேட் 4, 5 இங்கிலீஷ் தமிழ் புக்ஸ் எடுத்து இங்கிலீஷ் மீடியம் செய்ய போகிறேன். கிரேட் 6 போகிற இங்கிலீஷ் மீடியம் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லி லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வட்டங்கள். ஸோ இந்த வட்டங்கள் வந்து நார்மலாக தெரியும். இப்போ காட்டுகிறது வந்து இங்கே ஒரு வட்டமான பொருட்களை நாங்கள் வந்து இனம் காண்றது, ஒரு பொருளை வச்சு வட்டம் எப்படி வரைகிறதுன்ற சொல்லி இந்த லெசனில் படிப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து வட்டம் காணப்படும் பொருட்களை இனம் காண்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவம் காணப்படும் பொருட்கள் சிலவற்றை காணப்படுகின்றது. இதில் வந்து வட்டம் காணப்பட்ட பொருளை வந்து தெரிவு செய்யன்னு சொல்லிக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிடி டிஸ்க், கம்பேக்ட் டிஸ்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிடியில் வந்து உள்ள வட்டம் இருக்குது, அதுக்குள்ளுக்கும் உள்ளுக்கும் ஒட்ட வட்டம் ரவுண்ட், வெளியிலையும் அது ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ வந்து இதுவும் ஒரு வட்டமுள்ள ஒரு பொருள். அதுக்கு நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்வோம். இதுவும் ஒரு வட்டமுள்ள பொருள். இதை பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கும் ஃபுல்லாக ரவுண்டு இருக்குது, உள்ளேயும் ரவுண்டு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்ஸ், இதுலேயும் சர்க்கிள் இருக்குது, வட்டம் இருக்குது, இதுவும் வட்டம் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளுக்கையும். இப்போ இங்கே செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க வந்து கணித பாடப்புத்தகம் எப்படி இருக்கும், எங்களுக்கு ரவுண்டாக இருக்கும். நார்மலி டெக்ஸ்ட் புக்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நார்மலி இருக்கும். ஸோ இப்போ இது வராது. கிரிக்கெட் துடுப்புன்றை வந்து பெட் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஸோ அப்போ இதுவும் வராது. சுலகும் வராது. வாகனத்தின் சில்லு, டயர் தெரிந்தால் டயர் ரவுண்டாக இருக்கும். அப்போ இது வரும். மேலம்ட்டு வந்து இந்த தபேலா மாதிரி அப்படியே மேலுக்கு ரவுண்ட் இறக்கி. மாரித்தட்டுன்றை வந்து அந்த இது மாவு வந்து அந்த அரிக்கிறது, இப்படி சில்லாக இருக்கும் ரவுண்ட், கீழே வந்து மேலேயும் ரவுண்ட் வந்து. ஸோ இது வரும். வாகன செலுத்தல் சில்லுன்றை வந்து இப்படி அந்த டிரைவர்கிட்ட இருக்கும். அந்த நாங்கள் ஓட்டுறதுக்கு நேரம் பயன்படுறது, அதுலேயும் வந்து இந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் கரெக்டாகும். ஸோ அடுத்த லெசனுக்கு மூவ் ஆகுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்களை உபயோகித்து வட்டம் வரைதல். இப்போ நாங்கள் ஒரு வட்டம் வரைகிறதா இருந்தால் அதே மாதிரி வட்டம் உள்ள ஒரு பொருளை வச்சு தான் எங்களுக்கு வரையலாம். அதில் ஒரு செயற்பாடு தந்திக்கிறாங்க. நான் அந்த செயற்பாடு நார்மலாக உங்களுக்கு தெரியும்ன்றதால செய்யலை. இந்த உருவில் காணப்படும் வளைவான முழுக்கோடும் வட்டம் எனப்படும். இதுக்கு வளைவான இந்த முழுக்கோடு இது வளைஞ்சிருக்குது. ஆனால் இந்த வளைவான முழுக்கோடு இதுக்கு எண்டும் சரி முடிவும் சரி இல்லை. அந்த இது வந்து கண்டினியூஸாக இருக்கிறது இந்த கோடு இப்படி ரவுண்டாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இது வந்து அரை வட்டம் இருசமமாக இதில் பிரித்தா. அதே போல் வந்து இந்த மையத்தை தொட்டுட்டு போகிற இந்த லைன்ஸுக்கு நாங்கள் சொல்கிறேன் வந்து விட்டம்னு சொல்லி. ஓகே, அதே போல் இந்த காவாசி வாரத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து ஆரைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக போகிறோ படிப்பீங்க. இப்போ இந்த கிளாஸில் இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அதெல்லாம் அதை பற்றி இருக்கும். இப்போ முக்கியமானது ஒன்று, ஒரு சில டேர்ம்ஸ் படிக்க போகிறோம். சில வசனங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் செய்ய போகல தேவைப்படும். உள்ளே வெளியே மீது அப்படின்ட்டு முக்கியமான சில டேர்ம்ஸ் படிக்க போகிறோம். இப்போ வந்து வட்டத்துக்கு உள்ளுக்குன்னு சொல்ல போகல இது. ஓகே, இதுதான் வட்டத்தின் உள்ளே இருக்கிற பகுதி. வெளியேண்டு சொன்னா இந்த அவுட், வெளியேக்கிறது எல்லாம் இது வட்டத்தில் வெளியேக்குது. வட்டத்தின் மீதுண்டா ஒரு பொருளுக்கு மேலே, அப்போ இதுதான் வட்டத்தின் மீது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டத்தின் உள்ளே இது, வட்டத்துக்கு வெளியே இது, வட்டத்தின் மீது என்று அதுக்கு மேலே இருக்கிறது. ஸோ உள்ளே வெளியே மீது இதை வச்சு உங்களுக்கு வசனங்கள் தந்தால் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். செயற்பாடுகள் எதுவும் தந்தண்டா. ஸோ அடுத்த டைமுக்கு நாங்கள் போவோம். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா
இதில் இருக்கிற பொருட்களில் வட்டத்தை இதை வச்சு வட்டங்கள் வரையக்கூடிய பொருள் வந்து எதுன்னு சொல்லி கேட்டிக்கிறான். வட்டம் வரைகிறதுக்கு நார்மலாக எங்கள் வட்ட வடிவான பொருள் ஒன்று தான் எங்களுக்கு தேவை. ஸோ இது வராது. இதில் வட்டம் வரையணுமான்னு பார்த்தீங்க, இந்த மூடி அதுக்குள்ளுக்கிறத வச்சு வரையலாம். அதே போல் கீழே அடித்துண்டை வச்சும் வரையலாம். ஸோ இது கரெக்ட். அதே போல் இந்த ஒசர்னு சொல்லுவாங்க, இதை வச்சும் இதை வரையலும். அதே போல் இந்த கோணை வச்சும் கோணோட அடிப்பாகத்தை வச்சும் வட்டம் வரையலும். இது பார்த்திங்கன்னா வந்து முக்கோணம் தேயலும். ஸோ இது வராது. இதில் இந்த ரவுண்டை வச்சு வட்டம் வரையலாம். இதில் வட்டம் இருக்குது, இதுலேயும் வட்டம் இல்லை இந்த இரேசரில். ஸோ அடுத்த பகுதிக்கு நாங்கள் மூவ் ஆகுவோம். பின்வரும் முறுக்களும் வட்டங்களை தெரிவு செய்து அவற்றின் இலக்கங்கள் எழுதுகன்னு சொல்லிக்கிது. நான் இங்கே கரெக்ட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். வட்டங்களை தெரிவு செய்ய இது வட்டம்ன்றே வந்து சரியாக வர வேணும். எல்லா பகுதிகளும் வந்து இது பிரிச்சாண்டா இந்த பகுதிகள் இது தான் வட்டத்தின் நடுப்பகுதி. வட்டத்தின் நடுப்பகுதின்னு சொல்கிற வந்து அந்த மையம். இப்போ இதை பிரிச்சாண்டா இந்த பகுதி சின்னது, இந்த பகுதி ஒரு பகுதி என்னது ஒரு பகுதி பெருசாகுது. அப்போ ஸோ இது வட்டம் இல்லை, இது ஒரு கோள வடிவம். வட்டம்ன்றி வந்து நீங்கள் நடுவில் மையத்தில் வச்சு பிரிக்கும் போது எல்லாம் அளவாக வர வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் ஒவ்வொரு பகுதிக்கு இருக்கும், இதெல்லாம் கட் பண்ணிக்கிறதால. ஸோ இதெல்லாம் வட்டம் இல்லை. பட் இது வட்டம். இது வட்டமா? இது வட்டம் இல்லை, இது வட்டம் கிடையாது. இது வட்டம். பாருங்கள், வட்டத்தின் நடுப்பகுதிக்கு சொல்கிறி புள்ளிண்டு மைய புள்ளி. இப்போ வட்டத்துலேருந்து இப்போ இதை பிரிச்சுன்ற சரிசமமாக எங்களுக்கு இதெல்லாம் சரியாக இருக்கும் பிரிக்கும் போது, சரி அளவாக பிரிக்கும் போது. ஸோ இது வட்டம், இது வட்டம் இல்லை, இது வட்டம். கரெக்ட். ஓகே. அடுத்து அலங்காரங்களை பற்றி இங்கே சொல்லிக்கிறாங்க. வட்ட பொருட்களை உபயோகித்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அலங்காரங்கள் எங்களுக்கு தெரியும். அது இது வட்டங்களை கொண்டு அலங்காரங்களை வரைதல், டிசைனிங் வரைதல், இது உங்களுக்கு வந்து எங்களோட டே டு டே லைஃப்க்கு எங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண வேணுன்றது தான் இந்த செயற்பாடுகளில் உங்களுக்கு காண்பிக்கப்படுது. பாருங்கள், சுற்றுச்சூழலில் வட்டங்கள் காணப்படும் பல்வேறு பொருட்கள் இனங்காண்கள் அவற்றை பயன்படுத்தி அலங்காரங்கள் எப்படி செய்கிறதுன்றே. மெடிசின்ற வந்து டே டு டே லைஃப்பை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஏழுமாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில செயற்பாடுகள் செய்ய போகிறோம். வட்டத்தில் உள்ளே வெளியே அதை வச்சு தான் இது காட்டப்பட்டிருக்குது. வட்டத்தில் உள்ள அமைவுகள் உள்ளுக்கு இருக்கிறத காட்டுறது எதுன்னு கேட்டது. உள்ளுக்குள்ளதை காட்டுறது இந்த PAO. அதே போல் வட்டத்தின் மீதுள்ள அமைவு, மீதுள்ள வட்டத்துக்கு மேலே, வட்டத்தில் மேல் பகுதியில் இருக்கிறது வந்து BXும் EL. வட்டத்தின் வெளியே உள்ள பகுதின்னு பார்த்தோன்னா இந்த K. ஓகே. அடுத்ததாக வந்து அடுத்த பயிற்சியை பார்த்தீங்கன்னா அந்த அம்பெறிகிற போட்டி நடந்துக்குது. அம்பானது வட்டத்தின் மீது படுண்டா 10 புள்ளி, வட்டத்தின் மேலே படுறேண்டா 10 புள்ளி, வட்டத்தின் மீதுன்றதுக்கு மேலாப்பில் தொட்டு படுறேன் இது 10 புள்ளி. சரியா? இதுதான் மீது. மொஹானும் ஃபாத்திமாவும் 10 புள்ளி, படுமாயின் 10 புள்ளி, வட்டத்தில் உள்ள படுமாயின் 5 புள்ளி. அப்போ இவர் 5 புள்ளி, சுனில் 5 புள்ளி, சந்திமா 5 புள்ளி. வட்டத்துக்கு வெளியே இருந்தால் அவருக்கு எந்த புள்ளியும் கிடையாது. இது கேட்டு 10 புள்ளி பெற்றவர் யார்? ஃபாத்திமாவும் மொஹானும். 5 புள்ளி பெற்றவர் பிரதீப், சுனில், சந்திமா. புள்ளிகள் எதுவும் பெறாதவர் ராஜி. ஸோ இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சிட்டு அடுத்து இன்னொரு லெசனோட நான் நெக்ஸ்ட் லெசன் இப்போ 10 லெசன் செஞ்சுட்டேன், 11 தான் போக போகிறேன். அதுக்கு போகிற உங்களுக்கு வந்து மற்ற புக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச் சில்ட்ரன்.